4 மாதங்கள் இரவு பகலாக கஷ்டப்பட்டு பூக்களை விளைவித்ததால் 10 நிமிடத்தில் 2 மடங்கு சம்பாதித்து விடுகின்றனர் இடைத்தரகர்கள். விவசாயிகளை நேரடியாக சந்தைப்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். வாயிற கூலி இங்கே பெட்ரோல் செலவு பண்ணி கொண்டு கொடுக்குறதெல்லாம் வேஸ்ட்டு தான். சரி, நாங்கள் அப்புறம் இதை விட்டுட்டு என்ன பண்ணுறது? எனக்கு கவர்மெண்ட் வேலையாக பார்க்குறோம். இயற்கை பேரிடர்களால் பல்வேறு சிரமங்களுக்கு இடையில் விவசாயிகள் விவசாயம் செய்து வருகின்றனர். தண்ணீரே இல்லாமல் பயிர்கள் வறட்சியில் கருகுவதையும், மழை கொட்டன கொட்டி பயிர்களை மூழ்கடித்துச் செல்வதென்று இன்றைய வேளாண்மையே இயற்கையோடு நடத்துகிற கண்ணாமூச்சி ஆட்டமாகத்தான் இருக்கிறது. பூச்சி தாக்குதல் மற்றொரு புறம் இருந்தாலும், ஆட்கள் பற்றாக்குறை உள்ளிட்ட பல்வேறு சிரமங்களுக்கு இடையில் விவசாயம் செய்தாலும் போதிய விளைச்சல் கிடைத்தாலும் நியாயமான விலை கிடைக்குமா என்பதே சந்தேகம்தான். புதுக்கோட்டை மாவட்டம் மாங்காடு கிராமத்தில் செபஸ்தியான் என்ற விவசாயி தனது நிலத்தில் சம்பங்கி செடிகளை நட்டுள்ளார். செடிகள் பூச்சி தாக்குதலுக்கு உள்ளாகி பூக்கள் கருகும் நிலை ஏற்பட்டுள்ளதால் நாள் ஒன்றுக்கு 1 கிலோ பூ பறிப்பதற்கு மிகவும் சிரமப்பட வேண்டிய சூழ்நிலை உள்ளதாக வேதனை தெரிவிக்கிறார் அவர். அதிகாரிகள் பரிந்துரைத்த மருந்துகளை எல்லாம் வாங்கி தெளித்த பிறகும் பூச்சி தாக்குதல் குறையவே இல்லை. அதிகாரிகளை மீண்டும் இதுகுறித்து பேசுவதற்காக தொடர்பு கொண்டபோது, இதற்கு மேல் எங்களிடம் மருந்து எதுவும் கிடையாது என்று தெரிவித்து விட்டதாக விவசாயி வேதனை தெரிவிக்கிறார். விஜயராணப்பட்டி கிராமத்தில் சம்பங்கி சாகுபடி செஞ்சுருக்கான் 1/2 ஏக்கரு. அது சொட்டு நீர் ஸ்ப்ரிங்க்லரோட 90,000 ரூபா செலவாயிருக்கு. படுதாலோட நோய் தாக்கம் அதிகமாக இருக்கிறனால மருந்து ஹாஸ்ட் பண்ணி எந்த மருந்து அடித்தாலும் கட்டுப்படி பண்ணவே முடியலை. நார்மலாக ஒரு நாளைக்கு 20 கிலோ வரணும். ஒரு நாளைக்கு இப்போ 1 கிலோ 1.5 கிலோ தான் வந்துக்கிட்டு இருக்குது. அதனால் விவசாயிக்கு ரொம்ப நட்டமாக இருக்குது. கவர்மெண்ட் அதுக்கு தகுந்த மருந்து மானியத்தில் கொடுத்து நோயில் நேரடியாக கொள்முதல் விவசாயிகளுக்கு இதுன்ற மாதிரி அரசே அங்கீகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லா இருக்கும். 4 மாதத்திற்கு மேலாக இரவு பகலாக கஷ்டப்பட்டு பூக்களை பறித்து கொண்டு சந்தைப்படுத்தும் போது எங்களுக்கு கிடைக்கிற விலையை விட இடைத்தரகர்கள் 10 நிமிடத்தில் 2 மடங்கு சம்பாதித்து விடுகின்றனர் என்றும் அந்த விவசாயி புலம்புகிறார். நாங்கள் 4 மாதம் 4 வருஷம் கஷ்டப்பட்டு இது பண்ணுறோம். விவசாயிகளுடைய பொருளை கொண்டு போனாக்க வியாபாரி 10 நிமிஷத்தில் முன்னேறாங்க. அவங்க சம்பாதிக்கிறோட எங்களால் விவசாயியெல்லாம் சம்பாதிக்க முடியலை. விவசாயிகளுடைய பொருளை அரசு எந்த ஆட்சியாளர் வந்தாலும் விவசாயிகளுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதனால் முக்கியத்துவம் கொடுத்து விவசாயிகள் முன்னேற மாதிரி அவங்ககிட்ட நாங்கள் விளைய வச்சு கஷ்டப்பட்டு கொண்டு வர பொருளை அரசே ஒரு நிர்ணயம் பண்ணி நான் ரேட்டு தான்னு சொல்லி எங்களுக்கு விவசாயிகளுக்கு இது ஒன்றாக்கா ரொம்ப விவசாயி பாதிக்கிறோம். அது மாதிரி செஞ்சாக்கா நல்லாயிருக்கும். எனவே விவசாயிகள் விளைவித்த பொருட்களை விவசாயிகளே நேரடியாக சந்தைப்படுத்துவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், தங்களது லாபத்தை சுரண்டும் இடைத்தரகர்களின் பிடியிலிருந்து தங்களை பாதுகாக்க வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சத்தியம் செய்திகளுக்காக ஃப்ரைடே ஃபார் ஃபார்மர்ஸ் இயக்கத்துடன் புதுக்கோட்டை மாவட்ட செய்தியாளர் காமராஜுடன் செய்திக்குழு.